يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. من أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் அல்லாஹ்வை சரியான முறையில் நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நம்புவதென்றால் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்புவது மட்டுமல்ல, அந்த அல்லாஹ்வினுடைய வாக்குகள் அது உண்மையானது, அது நடக்கும் என்று நம்ப வேண்டும். அல்லாஹ் அளிக்கின்ற வாக்குகள் என்றால் மறுமையில் அவன் எங்களுக்கு அளித்துள்ள வாக்குகள் மட்டுமல்ல, உலகத்தில் சில வாக்குகளை அளித்துள்ளான். அவற்றையும் நாங்கள் சரியாக உள்ளத்திலே நம்பி பதிக்க வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் நேர்வழிக்காக இறக்கி வைத்த அல் குர்ஆன், அதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிவோம். ஒட்டுமொத்த மக்களுக்கும் நேர்வழியை காட்டுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி. இந்த அல்லாஹ் அனுப்பி வைத்த அந்த குர்ஆனிற்கு அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்ற இன்னொரு பெயர் திக்ர். திக்ர் என்றால் உபதேசம். குர்ஆன் என்பதே உபதேசம். அதனால் அதற்கு அல்லாஹ் திக்ர் என்று பெயர் வைத்தான். திக்ர் என்றால் இன்னொரு கருத்து நமக்கு தெரியும், ஞாபகமூட்டுதல். அல்லாஹ்வை ஞாபகிப்பதற்கும் நாங்கள் திக்ர் என்று கூறுகிறோம். குர்ஆன் என்பது எந்த நேரமும் எங்களுக்கு ஞாபகமூட்டிக் கொண்டிருக்கிறது. அல் குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய விடயங்கள், அவைகளை சுருக்கமாக நாங்கள் ஒரு பொதுவான கண்ணோட்டத்தில் நோக்கினால் சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், நரகத்தை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். இந்த சுவர்க்கமும் நரகமும் வாக்கும் எச்சரிக்கையும். என்னுடைய கட்டளைப்படி நடப்பவனுக்கு சொர்க்கலோகம், என்னுடைய கட்டளையை புறக்கணிப்பவனுக்கு நரகலோகம். இதில் பல ஆயிரம் வசனங்கள் அதில் இருக்கிறது. இரண்டாவதாக அல்லாஹ் வரலாறுகளை சொல்கிறார். நபிமார்கள் அவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம், அவர்களுடைய வரலாறு, அந்த நபிமார்களின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் உலகத்தில் பாதுகாக்கப்பட்டார். நபிமார்களின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உலகத்திலும் நஷ்டமடைந்தார்கள். இதையும் அல்லாஹ் எங்களுக்கு கண்முன்னே கொண்டு வருகிறான். கியாம நாள் வரையும் உள்ள மக்களுக்கு அதில் படிப்பினை இருக்கிறது என்று அதனை முன் கொண்டு வருகிறான். இதே மாதிரியாக அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனிலே அதிகமான உதாரணங்களை கூறி, இப்படித்தான் மறு உலக வாழ்க்கையை நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், இப்படித்தான் நல்லவர்களுக்கான வாழ்க்கை, இப்படித்தான் கெட்டவர்களுக்கான வாழ்க்கை என்று மறு உலகத்தை நம்ப வைக்கக்கூடிய விதத்தில் பல வசனங்கள் குர்ஆனிலே அல் குர்ஆனில் நிரம்பி இருக்கிறது. இதெல்லாவற்றிற்கு மேலாக இந்த அல் குர்ஆன் அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது அதற்கு முந்தி வந்த அனைத்து நபிமார்களும் அனுப்பப்பட்ட நோக்கம் அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற அடிப்படை தத்துவத்தை புலப்படுத்துவதாகும். அந்த தத்துவத்தை மனதில் பதிய வைப்பதாகும். அதற்காக அந்த தத்துவத்தை அல்லாஹ் ஆயிரக்கணக்கான வசனங்களில் எடுத்து கூறுகிறான். அவனை மட்டுமே
மனிதன் வணங்க வேண்டும். அவன் அல்லாத எவரையும் வணங்கக்கூடாது. அவன் அல்லாத எவனிடமும் பிரார்த்திக்க கூடாது. அவன் அல்லாத எதற்கும் அவனுக்குரிய பண்புகளை கொடுக்க கூடாது. அவனை அவனுக்குரிய பண்புகளை கொண்டு தனித்துவப்படுத்தி நம்ப வேண்டும் என்பதை பல ஆயிரம் வசனங்களில் அல்லாஹ் கூறிவிடுகிறான். இவ்வாறு இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு கூறுவது சுருக்கம். நான் இதனை அனுப்பி வைத்திருக்கிறேன். இந்த அனுப்பி வைத்திருக்கிற இந்த வேதத்தை நீங்களும் இதற்கு பின் வரக்கூடிய சமுதாயம் ஏற்று நடந்தால் உங்களுக்கு முன்வந்தவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் அதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் புறக்கணித்தால் முன்வந்த சமுதாயம் அளிக்கப்பட்ட மாதிரி உங்களுக்கும் அழிவு இருக்கிறது. இதுதான் சுருக்கம். சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன்? இந்த காலம் என்ன காலம் என்பது எல்லோருக்கும் தெரியும். நமது நாட்டை பொறுத்தவரை இந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமானவர் அவருடைய பேச்சு எப்படி அமைய வேண்டும்? அவருடைய பேச்சில் குஃப்ரியத்தான அல் குர்ஆன் கூறுகின்ற தத்துவத்துக்கு எதிரான வார்த்தை வந்துவிடக்கூடாது. அவ்வாறு வருவதால் அவருடைய நன்மைகள் அழிந்துவிடும். எல்லோருக்கும் இப்போது தேவை சுபீட்சமான வாழ்க்கை. உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும். இந்த சுபீட்சமான வாழ்க்கை அல்லாஹ்வை மிஞ்சி ஒரு மனிதனால் ஏற்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. முடியும் என்று ஒருவன் சொன்னார், அவன் முஸ்லிம் அல்ல, அவன் அல்லாஹ்வை நம்பவில்லை, அவன் அல்லாஹ்வை நம்பாத முஸ்லிம் அல்லாதவன். சுபீட்சமான வாழ்க்கையை அல்லாஹ் தான் ஏற்படுத்த வேண்டும். அவனை மிஞ்சி எந்த ஆட்சியாளராலும் எந்த சுபீட்சமான வாழ்க்கையும் எங்களுக்கு ஏற்படுத்த முடியாது என்ற அடிப்படை நம்பிக்கையை மனதில் பதிய வைப்பது ஒவ்வொரு முஸ்லிம் என்று கூறுகின்றவன் உள்ளத்தில் அடிப்படை கடமையாகும். எப்போது சுபீட்சமான வாழ்க்கை கிடைக்கும்? எப்போது நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்? சுபீட்சத்தை தருபவன் அல்லாஹ் தான் என்று நாங்கள் நம்பினால் அவன் எப்போது அதை கிடைக்கும் என்பதையும் அவன் வாக்களிக்கிறான். அல்லாஹ்வுடைய வாக்கு அது பொய்யாகாது. உலகத்தில் ஆளுகின்ற ஆட்சியாளரின் வாக்குகள் பொய்யாகும். அல்லாஹ்வின் எச்சரிக்கை அது பொய்யாகாது. இந்த ஆட்சியாளர்களின் எச்சரிக்கை அது பொய்யாகும். அவர்கள் உண்மையும் கூறுவார்கள், பொய்யும் கூறுவார்கள். அல்லாஹ் உண்மை மட்டுமே பேசுவார். வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட பேச்சிலே மிக உண்மை பேசுகின்றவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா என்று அவன் கேட்கிறான். எனவே இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ் வாக்களித்தால் அது உண்மையில் நடக்கும் என்பதை அழுத்திச் சொல்கிறான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், நிச்சயம் அல்லாஹ் அளித்த வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான் என்று கூறுகிறான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் வாக்குகளை அள்ளி வழங்குகிறான், எச்சரிக்கைகளை அள்ளி வழங்குகிறான். அந்த வாக்குகள் யாருக்கு? முதலாவது அதை மூமினானவன் தனக்கென்று எண்ண வேண்டும். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய வாக்குகளை முதுகுக்கு பின்னால் தள்ளி போட்டு விடுகிறார்கள். அல்லாஹ்விற்கும் மனிதனுக்கு சுபீட்சத்தை ஏற்படுத்துவதற்கும் சம்பந்தமில்லாத மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பாத மனித சமுதாயத்தை போன்று எமது சமுதாயத்தின் வழிகாட்டிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா முன்வந்த நபிமார்களில் வரலாறை சொன்ன மாதிரி எங்களுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலைப்படுத்தி சில படிப்பினையை காட்டுகிறார். அந்த படிப்பினை எங்கள் முஸ்லிம்கள் பாடசாலையிலிருந்து படிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பாடம் பெறவில்லை, வரலாறை அறிந்து கொண்டார்கள். அந்த வரலாறு ஏன் என்பதற்கான அந்த தத்துவத்தை அவர்கள் புரிந்தெடுக்கவில்லை. அதனால்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு முன்மாதிரி கிடையாது. அன்பிற்குரிய சகோதரனே, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இரண்டு விடயத்தை சொல்கிறான். ஒன்று நிம்மதியான வாழ்க்கை. இந்த உலகத்தில் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை, மறுமையில் நிம்மதியான வாழ்க்கை வேணுமா? மன் அமில சாலிஹன் மின் தக்கரின், யார் ஆணோ அல்லது பெண்ணோ நல்லதை செய்து வாழ்ந்தால், சாலிஹானதை செய்து வந்தால், அதென்ன சாலிஹானது என்றால் அல்லாஹ்விற்கு பொருத்தமான செயற்பாடு. வட்டி சம்பந்தம் இல்லாத கொடுக்கல் வாங்கல், ஏமாற்றம் மோசடி இல்லாத கொடுக்கல் வாங்கல், பித்அத் கலக்காத வணக்க வழிபாடுகள், ஷிர்கில்லாத உண்மையான தௌஹீத் நம்பிக்கை, பாவங்கள் இல்லாத திருமண நடைமுறைகள், இப்படி எதை எடுத்தாலும் நல்லதை மட்டும் அவர்கள் செய்து வந்தால் என்ன கிடைக்குமா? அல்லாஹ் உங்களுக்கு அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறான், ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவருக்கு நாங்கள் நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வைப்போம். நான் சொல்லவில்லை, ரப்பு கூறுகிறான், நாங்கள் அந்த வாழ்க்கையை கொடுப்போம். சந்தோஷமான சுபீட்சமான நிம்மதியான வாழ்க்கை வேணுமா? அது அதிகமான பொருளாதாரம் பெறுவதால் வராது, எதாலும் கிடைக்காது. தேவை அல்லாஹ்விற்கு பொருத்தமாக வாழக்கூடியவராக ஆணும் தான் பெண்ணும் தான் இருக்க வேண்டும். இல்லாமல் நீங்கள் ஊழல் மோசடி உள்ளவர்களாக, வட்டி பொருளாதாரம் உள்ளவர்களாக, பிழையான பாவமான நடைமுறை கல்யாண முறையை கொண்டவர்களாக, மற்றவரின் சொத்துக்களை வெவ்வேறு பெயர்களில் சுரண்டுபவர்களாக, இந்த வடகிழக்கு முஸ்லிம்களை பீடித்திருக்கக்கூடிய மிக பெரும் கேன்சரான சீதன கொடுமை கொண்டவர்களாக, முஹம்மது நபியை தள்ளி வைத்துவிட்டு உங்களுடைய மனம் போன போக்கில் பித்அத்துகளை செய்பவர்களாக, அல்லாஹ்வை மட்டும் வணங்காமல் அவன் அல்லாத அவருடைய படைப்புகளிடம் பிரார்த்திப்பவர்களாக, இணை வைப்பவர்களாக நீங்கள் இருந்தால், அப்போது அல்லாஹ்வினுடைய உபதேசத்தை விட்டும் புறக்கணித்து விட்டீர்கள். என்ன கிடைக்குமா? அதையும் அடுத்ததாக சொல்கிறார், மன் ஆரல அன் திக்ரி, எனது வழிகாட்டல், எனது உபதேசம், இதை யார் புறக்கணித்து வாழ்வானோ, அது ஒரு தனிநபராக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு ஊராக இருக்கலாம், ஒரு நாடாக இருக்கலாம், ஒட்டுமொத்த உலகமாக இருக்கலாம். فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, நிச்சயம் அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான். உலகத்தில் இன்று முஸ்லிம் சமுதாயம், அவர்கள் பெரும்பான்மையினர் வாழ்கின்ற முறை அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு புறம்பான வாழ்க்கை. அவர்கள் எந்த ஆட்சியை கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு நிம்மதி கிடையாது, எதுவரை அல்லாஹ்வினுடைய அந்த வரையறைக்குள் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாத வரை. இதை முஸ்லிம்கள் நாங்கள் புரிய வேண்டும். இது எங்களுடைய மத நம்பிக்கை. நாங்கள் நம்புகின்ற அல்லாஹ், அவனை நாங்கள் நம்புவதின் ஒரு அடையாளம். அல்லாஹ் அவனுடைய சட்டங்களை அல் குர்ஆனில் கூறுகிறான், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிவகுக்கிறான். நாங்கள் அதை தூக்கி எறிந்து விட்டு வெறும் தொழுகையோடு எங்களுடைய வாழ்க்கையை ஆக்கி வைத்திருக்கிறோம். தொழுதால் முஸ்லிம்கள், தொழுவது மட்டுமா இஸ்லாம்? அல் குர்ஆனிலே தொழுகை மட்டுமா பேசப்படுகிறது? ஜகாத் மட்டுமா பேசப்படுகிறது? குர்ஆன் ஒரு வாழ்க்கை திட்டம். தனிநபர், ஒரு குடும்பம், ஒரு நாடு அமைய வேண்டிய முறை.
அது ஒரு அரசியல் சாசனம். எங்களுடைய சக்திக்கு உட்பட நாங்கள் முடியுமானதை அல்லாஹ்விற்கு பொருத்தமான முறையிலே எங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். நாங்கள் மொத்தமாகவே புறக்கணித்து விட்டோம். யார் காட்டிய பொருளாதாரம், பொய், ஏமாற்றி, அமானித மோசடி நிறைந்த ஒரு சமூகம். இந்த வேளையில் நாங்கள் நிம்மதியை பெற முடியாது. நிம்மதியை பெறுவதென்றால் அல்லாஹ் இல்லாமல் இருக்க வேண்டும். அவன் இல்லாமல் ஆகுவன் அல்ல. ஹுவல் ஹய்யுல் கய்யூம், என்றுமே நிலைத்திருப்பவன், என்றுமே இருந்து கொண்டு இந்த அண்டாசாரத்தை வழிநடத்துபவன். அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறான், கொல், நீங்கள் கூறுங்கள், அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், யா அல்லாஹ் ஆட்சியின் சொந்தக்காரனே, ஆட்சியின் சொந்தக்காரனே. இதை ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டும். எந்த ஆட்சி? இன்னொரு வசனத்தில் வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்விற்கே இந்த வானங்களின் ஆட்சியும் பூமியின் ஆட்சியும் சொந்தமானது. இந்த நட்சத்திரங்கள் அவனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. சூரியன் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. காற்று அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மழை அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவனுடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது. அவனுடைய அதிகாரத்தை விட்டும் சற்றும் கனப்பொழுதும் விலகாது. அவனின் கட்டளைப்படி இயங்குகிறது. எனவே அந்த அல்லாஹ்வை அழைக்க சொல்கிறான், ஆட்சிகளின் சொந்தக்காரனே, தூத்தில் முல்க மந்தஷா. இது ஒரு துஆ, நாங்கள் தொடர்ந்து ஓதணுமா? நீ நாடியவருக்குத்தான் ஆட்சியை கொடுப்பாய். அது இலங்கையோ இந்தியாவோ அமெரிக்காவோ. ஒத்தன்ஜல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவரிடமிருந்து ஆட்சியை பிடுங்குவாய். ஒத்துஐஸு மன் தஷா, நீ நாடியவருக்கு கண்ணியத்தை கொடுப்பாய். ஒத்துதில்லு மன் தஷா, நீ நாடியரை கேவலப்படுத்துவாய். இப்படி அல்லாஹ் பிரார்த்திக்க சொல்கிறான். இந்த பிரார்த்தனையின் உள்ளே அமைந்திருப்பது எங்களது நம்பிக்கை. எனவே யா அல்லாஹ், உன்னை மிஞ்சி யாரும், எந்த ஆட்சியும் எந்த ஆட்சியாளரும் நிம்மதியை தர முடியாது என்று அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைக்கிணங்க எங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தி அதன் பின்னணியில் நடக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள், உஹது யுத்தம் நடக்கிறது. சஹாபாக்கள் சுமார் 1000 பேர். அதற்கு முந்தி 2ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 2 பத்ர் யுத்தம் நடக்கிறது. சொற்பமான சஹாபாக்கள், 300 சொச்சம் சஹாபாக்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள், முஹம்மது நபிகளாருடைய அவரை அழிப்பதற்காக படையெடுத்து வந்தவர்கள் 1000 பேர் படையோடு வந்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் அவர்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய சாதாரண ஆயுதங்களோடு தான் இருந்தார்கள். யுத்தத்தை நாடி ரசூலுல்லாஹ் போகவில்லை. ஆனால் முஸ்லிம்களை அழிப்பதற்கென்றே வந்து விட்டார்கள். அப்போது நடந்தது என்ன? பாடசாலையிலே நாங்கள் ஆண்டு 6, 7 வரலாறு படிக்கிறோம். அன்று அவர்கள் வெற்றி பெற்றார்கள். மெஜாரிட்டியான சமுதாயமாக அவர்கள் இருந்தார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் சொற்பமானவர்களாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தார். அல்லாஹ்வை சரியாக நம்பியவர்களாக இருந்தார்கள். வானலோகத்தில் இருந்து அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி களத்திலே இறக்கினார். அல் குர்ஆன் கூறுகிறது. அல்லாஹ் அதை எங்களுக்கு குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அந்த மலக்குமார்கள் களத்திலே இருந்தார்கள். முஸ்லிமாக இருந்தால்
அவனுக்கு உதவி வரும். அது எப்படி வரும் என்பது தெரியாது. ரசூலுல்லாஹ் பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள். அதே ரசூலுல்லாஹ், அதே சஹாபாக்கள் அடுத்த வருஷம் நடந்த யுத்தத்தில் தோல்வி அடைகிறார்கள். என்ன நடந்தது? 1000 பேர் முஸ்லிம்கள், ஆனால் தோற்று விட்டார்கள். 70 சஹாபி கொல்லப்பட்டார்கள். நபிகளாருடைய பல் உடைக்கப்பட்டது, தலையில் காயம் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறார்கள். சாதாரண ஆளா உயிரோடு இருப்பது? அருமை ரசூலுல்லாஹ் அவருடைய துஆவிற்காக அல்லாஹ் உதவி செய்தான் பத்ரிலே. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? ஏன் அந்த உதவி இல்லை? ஏன் ரசூலுல்லாஹ்வே காயப்பட்டார்கள்? நாம் படிப்பினை பெறவில்லையா? ஒரு கட்டளை அன்று மீறப்பட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு கட்டளை மீறப்பட்டது. அதனால் அல்லாஹு தஆலா படிப்பினைக்காக 70 சஹாபாக்களின் உயிரை போக்காட்டி, நபிகளாருடைய கட்டளை மீறினால் நீங்கள் அதிகமாக இருந்தாலும் நான் நபி என்றும் பார்க்க மாட்டேன் என்று காட்டினார். குர்ஆன் எங்களுக்கு வரலாறு சொல்கிறது. ஹுனைன் யுத்தம் முஸ்லிம்கள் மேலும் மேலும் வளர்ந்து தொடர் வெற்றிகளை சந்தித்து ஹுனைன் யுத்தம் வரை போனார்கள். அங்கே முஸ்லிம்கள் அதிகம். ஒரு அறிவிப்பில் முஸ்லிம்கள் 12,000, முஸ்லிம் அல்லாதவர்கள் குறைந்தவர்கள். யுத்தகலத்திலே என்ன நடக்கிறது? அல் குர்ஆனிலே அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகிறான். இது அஜபத்கும் கஸ்ரத்துக்கும், நீங்கள் அதிகமானவர்கள் என்ற அந்த தற்பெருமை உங்கள் உள்ளத்திலே இடம் பிடித்து விட்டது. நாம் மெஜாரிட்டி, அதனால் நாங்கள் வென்று விடுவோம் என்று உங்களுடைய பவரிலே நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள். அதனால் உங்களை எதுவும் காப்பாற்ற முடியவில்லை என்று தெளிவாக அல் குர்ஆனிலே சொல்கிறார். சில்லாங்குட்ட தெரிக்கிறம்பார்கள். அந்த மாதிரி 12 சஹாபாக்கள் நினைக்கிறேன், அவர்களை தவிர, நபியோடு இருந்த 12 பேரை தவிர அனைவரும் சின்ன பின்னமாகி சிதறி ஓடினார்கள். அவருடைய உள்ளங்களிலே அச்சம் ஏற்பட்டு விட்டது. நபி கூட இருக்கிறார், அல்லாஹ்வின் தூதர், மறுமை நாளில் எங்களுக்கு சிபாரிசு செய்கின்றவர், அவர் கூட இருக்கிறார். அங்கே இறந்தவர்கள் யாரு? தோற்கடிக்கப்பட்டவர்கள் யாரு? நம்மளை போன்று வட்டிக்கு வாங்குற முஸ்லிமா? ஊரார் சொத்தை அபகரித்து அதிலே சந்தோஷமாக வாழ்க்கையை கழிக்கிற முஸ்லிமா? பேசினால் பொய்யே பேசக்கூடிய அரசியல்வாதிகளா? ஜும்மாவிற்கு மட்டும் வந்து போகக்கூடிய முஸ்லிம்கள் நிறைந்த சமுதாயமா? இல்லை. ஒருவேளை தொழுகையை விட மாட்டார். 100% தொழக்கூடியவர்கள், 100% நோன்பு நோற்பவர்கள், அல்லாஹ்வின் கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்படுறவர்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு சின்ன நம்பிக்கை சிதறல் ஏற்பட்டது. நம்பிக்கை, மெஜாரிட்டி இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அல்லாஹ் கண்முன்னே காட்டிவிட்டார். எதற்காக அல்லாஹ் இதை குர்ஆனில் கூறுகிறான்? எதற்காக இந்த வசனம் குர்ஆனில் இருக்கிறது? கியாம நாள் வரையும் உள்ள முஸ்லிமுக்கு படிப்பினை. நீங்கள் நிம்மதியை, வெற்றியை, உலகத்தில் சுவீட்சமான வாழ்க்கையை, அல்லாஹ் ரசூலின் கட்டளையை தள்ளி வைத்து விட்டு நீங்கள் தேடினால் கிடைக்காது. நீங்கள் மெஜாரிட்டியா? கிடைக்காது. ஏன்? சந்தோஷத்தை, நிம்மதியை ஏற்படுத்துறவன் அவன். அல்லாஹ்விடம் நிறைய படைகள் இருக்கிறது. அல்லாஹ் எந்த ஒரு சமுதாயத்தை அநியாயமாக அந்த ஊர்வாசிகள்
சமூக சீர்திருத்தவாதிகளா இருக்கிற போது அழிக்க மாட்டான் என்று குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான். அழிவை ஏற்படுத்த மாட்டான். எப்போது பாவங்கள் மிகைக்குமோ அப்போது அழிவு வரும், பொருளாதார அழிவு வரும், உயிர் சேதம் வரும். அது எங்களின் மத நம்பிக்கை. நேற்றைய நியூஸ், போன கிழமைய நியூஸ், உலக நாடுகளில் வெள்ளம், பிராணிகளும் சேர்ந்து அழிகிறது, அழிக்கப்படுகிறது. புயல் கடக்கிறது. பிலிப்பைன்ஸில் தொடங்கி சீனாவை தாண்டி வியட்நாம் வரை சென்று மீண்டும் சீனாவுக்குள்ளால் வருகிறது. அதற்கு யாகியோ யோகியோ என்று பெயர் வைத்தார்கள். அது என்ன? நமது நம்பிக்கை என்ன? அது அல்லாஹ்வின் படை. 100 வருடங்களாக நாங்கள் கட்டி காக்கின்ற பல பில்லியன் அல்லது ட்ரில்லியன் பொருளாதாரத்தை, வாழ்க்கையின் சுவீட்சம் இந்த பொருளாதாரத்தில் இருக்கிறது என்று நாங்கள் நம்பி இருந்தால் அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் கனப்பொழுதில் நிலத்தின் அடியிலே போட்டு விடுவார். வெறும் ஜடவாதிகளாக முஸ்லிம்கள் இருக்கிறீர்கள், முஸ்லிம் தலைவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மகா பெரியவன், அல்லாஹ் மகா பெரியவன் என்று பாங்கு சொல்லப்படுகிறது. மேடையிலே முஸ்லிம்களின் பிரச்சார கூட்டம் நடக்கிறது, பள்ளிவாயிலின் அருகாமையில் கூட்டம் நடக்கிறது. பாங்குக்கு மட்டும் மைக்கை பண்ணுவார்கள். அதற்கு பின் அல்லாஹ் சிறுசி, நாங்க தான் பெருசி என்று நமது முஸ்லிம் தலைவர்கள் அரசியல் கூட்டம் நடத்துகிறார்கள். எங்கே அந்த அல்லாஹ்? அதிலே ஒரு வார்த்தை வருகிறது, ஹய்யா அலல் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகைக்கு விரையுங்கள், வெற்றியின் பக்கம் விரையுங்கள் என்ற வார்த்தை வருகிறது. இது அல்லாஹ் கூறுவது. அப்போது இவர் தொழுகால் இப்போது எங்களுக்கு வெற்றி கிடைக்க மாட்டாது, நாங்கள் பிந்திய நியாயம் செஞ்சு கொள்வோம், நாங்கள் புறவு கல்லா செய்வோம், வெற்றி இங்கே மேடையிலே காத்திருக்கிறது என்று வாயால் சொல்லாமல் செயலால் சொல்லிவிட்டு கூட்டம் நடத்தினால் உங்களுக்கு விமோசனமா, சுவீட்சமா, நிம்மதியா? கிடையவே கிடையாது. இதை நீங்கள் நம்பினால் முஸ்லிம், நம்பவில்லையா அல்லாஹ்வை நம்பவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அந்த உத்தமமான சஹாபாக்கள் அவர்களுக்கே காட்டிவிட்டார். எனவே சகோதரர்களே, மனதிலே பதிய வையுங்கள். நிம்மதியான வாழ்க்கை அவன் புறத்திலிருந்து வர வேண்டும். அவன் புறத்திலிருந்து வர வேண்டும் என்றால் அவனை திருப்திப்படுத்த வேண்டும். எல்லோரும் நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள், ஆனால் நீ அவனை திருப்திப்படுத்தினால் நீ மட்டும் நிம்மதியாக இருப்பாய். நிம்மதி என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடியதை தவிர வெளியிலே நிறைந்த பொருளாதாரம் அல்ல. மிக பெரும் கோடீஸ்வரன்கள் தற்கொலை பண்ணுகிறார்கள், நிம்மதி இல்லை. பணத்தை குமித்து வைத்து விட்டு எனக்கு இது நிம்மதி தரவில்லை என்று எத்தனை மில்லியனர்ஸ், பில்லியனர் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். நாளாந்தம் நியூஸ்கள் மூலமாக அறிகிறோம். நிம்மதி, அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். நெருக்கடியா வாழ்க்கை அது உனக்கு தேவையில்லை என்றால், நிம்மதிதான் வேணும் என்றால் எனது உபதேசத்தை எடுத்துக்கொள். எனவே மூமினான நாங்கள், அல்லாஹ்வை நம்பிய நாங்கள் கூடிக்கொண்டு இருந்து கதைக்கிற போது அல்லாஹ்வை மறந்து ஈமானுக்கு புறம்பாக கதைத்து, குர்ஆனுக்கு புறம்பாக கதைத்து உங்களின் ஈமானை நாசப்படுத்தி நீங்கள் உங்களை அழிவில் ஆழ்த்தாதீர்கள். அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில் நம்புங்கள். உங்களின் இரட்சகன், உங்களின் பாதுகாவலன், உங்களுக்கு விமோசனத்தை தருபவன் உங்களை இல்லாமையிலிருந்து உருவாக்கி உங்களுக்கு இளமையிலே பலவீனத்தை தந்து பின்னர் உங்களிலே திடகாத்திரத்தை தந்து மீண்டும் உங்களை முதுமையிலே பலவீனமாக்கி உங்களை மரணிக்க செய்து மீண்டும் எழுப்புவானே, அந்த ரப்புதான் நிம்மதிக்கு சொந்தக்காரன். எவருடைய கையிலேயும் அல்லாஹ் நிம்மதியை கொடுக்கவில்லை. முஹம்மது நபிகளாருடைய கையிலேயே அந்த நிம்மதியை சஹாபாக்களுக்கு கொடுப்பதற்கான அதிகாரத்தை கொடுக்கவில்லை. கனப்பொழுதில் கவுட்டு விடுவார். பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கிற நாடுகள், அவைகள் என்று பேஸ் பண்ணுகிற அல்லாஹ்வினுடைய படைகள் ஒன்றும் செய்யலாம். ஏன் நாங்கள் சிந்திக்காமல் இருக்கிறோம்? ஏன் புரியாமல் இருக்கிறோம்? அல்லாஹ்வை மறந்து கதைக்க கூடாது. படைத்தவனுடைய திருமறை
வசனங்களினுடைய வழிகாட்டலுக்கு புறம்பாக வாயிலே ஒரு வார்த்தை வந்தான் இல்லை, மனதிலே ஒரு எண்ணம் வந்து விட்டால் அப்படியே தலைவில கவுண்டு. மனதில் வரக்கூடிய அந்த சஞ்சலம் அல்லது மனதில் வரக்கூடிய ஈமான் ஏற்படக்கூடிய தடுமாற்றம். ஆனால் சகோதரர்களே, அல்லாஹ் அவனே நிம்மதியின் சொந்தக்காரன், அவனை மிஞ்சி எவராலும் ஒன்றும் வராது என்று மனதில் பதிய வையுங்கள். அதைத்தான் உங்களுக்கு கூறுகிறேன். அதற்கு பின் நீங்கள் உலக ரீதியாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை அல்லாஹ் ஹலாலாக்கிய முறையில் செய்யுங்கள். அது வேறு விடயம். அல்லாஹு தஆலா இவைகளை புரிந்து நடக்க நம் அனைவருக்கும் அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக.